தம்பி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து போச்சு. ஓ உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து போச்சு. ஆமா ஆசை வந்த உடனே கண்ட இடத்துல கடன் கேட்டு பார்த்தேன். ஒருத்தரும் கொடுக்கல. ஆனா ஒரு இடத்துக்கு போனா கொடுப்பாங்க. ஓ போட்டோ லோன் கொடுப்பாங்க. காசு கொடுப்பாங்க. சரிங்க. நேரா லோன் ஆபீஸ் போயிட்டு ஆமா ஐயா லோன் வேணும் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படி சொன்ன உடனே தம்பி லோன் தருவோம் அதுக்கு நீ 3 போட்டோ கொடுக்கணும் அப்படி சொன்னாங்க. நேரா பஸ் ஏறி திருக்கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஸ்டுடியோ பார்த்து போட்டோ பிடிச்சேன். 4 போட்டோ 50 ரூபா 8 போட்டோ 100 ரூபா. ஐயா 4 போட்டோ போதும் அப்படி 3 போட்டோ வாங்கிக்கிடு. ஒரு போட்டோ அங்க கொடுத்துட்டு நேரா பஸ் ஏறின தம்பி. பஸ் ஏறின. ஆமா ஏறின உடனே பாக்கெட் இல்ல அக்கல வச்சுக்கின போட்டோவை வச்சுக்கினே நேரா போனேன். பஸ் ஏறனே பஸ்ல எக்கச்சக்கமான கூட்டம். நிக்கிறதுக்கு இடம் இல்ல. மேல ஒரு கம்பில கம்பில புடிச்சுக்கினே பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஆமா வச்சுட்டு போனேன். டிரைவர் பார்த்து அடிச்சான் பிரேக் அடிச்ச உடனே 2 கையும் தூக்கி மேல புடிச்சுக்கிட்டு போட்டோ கீழே வந்து போச்சு. போட்டோ கீழே வந்த உடனே போட்டோ கீழே உயவும் ஒரு அக்கா வந்து நிக்கவும் சரியா போச்சு. அந்த அக்கா நவுருவாங்க. நம்ம போட்டோ எடுக்கலாம் நவுருவாங்க. போட்டோ எடுக்கலாம் பார்த்தா நவுருமே தெரியல. யதார்த்தமா போயிட்டு அந்த அக்கா கிட்ட எக்கா உன் காலை தூக்கு நான் போட்டோ பிடிக்கணும். ஐயோ அப்படி கேட்டு கூடாது. அக்கா எனக்கு கல்யாணம் பண்ண ஆசை வந்து போச்சு. என்கிட்ட காசு இல்ல லோன் வாங்கணும். போட்டோ பிடிச்சா அந்த போட்டோ கீழே விழுந்துருச்சு. நீ இப்படி நவுந்தனா அந்த போட்டோ எடுத்துப்ப. ஆமா நீ சொல்ற வரைக்கும் டிரைவர் பஸ் நிறுத்தி வச்சிருப்பான். அப்படியா இன்னொன்னு ஆச்சு அப்படியே சொன்ன உடனே டிரைவர் கண்டக்டர் பார்த்து அடிமா அடிச்சாங்க. அடிச்சு பஸ் விட்டு கீழே விட்டாங்க. அடிச்சடி மயக்க நாங்களே நேரா டீ கடைக்கு போயிட்டு இதெல்லாம் உண்மை. ஆமா நேரா டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்க பழக்கம் கிடையாது. பால் மட்டும் தான் குடிப்பேன். டீ கடைக்கார பார்த்து டீ கடைக்காரரு ஒரு பால் ஒண்ணு போடு அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என் தம்பி வந்து நிக்கலாம். அவங்கிட்ட நடந்த கல்யாணத்தையும் சொல்றேன். சொல்லி திரும்பி டீ கடைக்காரரு ஒரு 10 ரூபா பாலு நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி சத்தம் போட்டுனே தம்பி கோவப்படாத இந்த பால் போட்டு பெச்சு மேல வச்சிருக்கேன் எடுத்து குடி அப்படி சொன்ன உடனே பால் எடுக்கலாம் போறேன். அப்பதான் அவங்க பொண்ணு வயசுக்கு வந்து 3 நாள் ஆகுது போல தாவணி போற கட்டிக்கினே அங்க அப்பா சாப்பிட கூட வந்து அந்த பெஞ்ச் மேல உட்காருவோம். அந்த தாவணி தூக்கி இப்படி போடுவோம். அந்த பால் மறைக்கும் சரியா போச்சு. பாப்பா எழுந்திருக்க பால் குடிக்கலாம் நினைச்சு பார்த்து எழுந்திருக்குமே தெரியல. பார்த்தா கிட்ட போயிட்டு பாப்பா நீ உன் தாவணி தூக்கு நான் பால் குடிக்கணும் அப்படி சொன்ன உடனே டீ கடைக்காரன் புடிச்சு அடிச்சு ஏண்டா என் பொண்ணு வயசுக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது அதுக்குள்ள நீ பால் குடி வந்துட்டியா அடிச்ச உடனே சரி பால் தான் போச்சு தண்ணியாச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு நேரம் ஆத்துக்கு வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிஞ்சா பாக்கெட்ல வச்சு போட்டோ கீழே வந்து போச்சு. போட்டோ ஓட தண்ணி ஓட கல்லுக்கு மறைவா போய் நின்று போச்சு. அந்த கல்லுக்கு மறைவா ஒரு 4 அக்கா பாவடை எடுத்து குளிக்கிறாங்க. அந்த அக்கா மேல வருவாங்க நம்ம போட்டோ எடுக்கலாம் மேல வருவாங்க. போட்டோ எடுக்கலாம் பார்த்தா சாயந்தரம் ஆச்சு அவங்க வரவே தெரியல. எக்கா 4 பேர் மேல வாங்க நான் போட்டோ எடுக்கணும் அப்படி சொன்னோடனே விட்டாங்க. நாளு அது வந்து கல்யாணம் பண்ற ஆசை வந்து
எதெல்லாம் சேர்த்தீங்கன்னு நான் சொல்றது இத ஒரு பாடல் பாடும் போதே வந்து குறுக்கால சிவபூசில காடி நோஞ்சி அவன் நோஞ்சிட்டே அவன் தாலி அவனை பத்தி மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் பேர் கடவுள் எல்லாருக்கும் மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் இவனுக்கு எழுதிக்கிறான் பேர் தேஞ்சு போன மாங்கோட்டையாட்டான் யார் என்ன சொல்றப்ப இங்க நடக்கக்கூடியது தெருக்கூத்து கலை கலை பாரம்பரியமான கலையாக விளங்கி வரும்படியான 32 கலையிலே சிறப்போங்கிய கலையாக விளங்கி வரும்படியான அடிக்கடக்கால் ஆமா ஆனால் தெருக்கூத்து ஆமா இத நடத்த வந்திருக்கிறோம் இங்க வந்து சினிமா பாட்டு பாடுறிய யாரு ஒத்துப்பாங்க ஒண்ணு மேரிக்கிறதுங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க தம்பி ஒரு பாடல் என்பது இருந்தால் மெட்டு அமைச்சிருப்பாங்க ஆமா சினிமா பாடல்ல இதுக்கு மெட்டு தான் கொடுத்துக்கிறாங்க பாடல் என்பதை அருமையாக எழுதியிருக்கிறார் ஆசானாகப்பட்டவர் அம்பாளை பத்தி ஆண்டவனை பத்தி இந்த இருக்கக்கூடிய மாரியம்மனை பத்தி எப்படி எழுதியிருக்காரு எப்படிமா அம்மா இளைத்தோர் காதல் கொடுக்கும் ஆலயத்தில் ஒரு தெய்வமாக அமர்ந்து காட்சி கொடுக்கின்றாளே அந்த அம்பாள் இடத்திலே சென்று அம்மா குறைபாடு என்னுடைய குடும்பத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் நல்ல முறையோடு வாழ வேண்டும் என் கணவரோடு நான் ஒத்து குடும்பம் செய்ய வேண்டும் எனக்கு நீதான் அருள் பாலிக்க வேண்டும் அப்படி என்று யார் ஒருவர் அந்த அம்பாளுடைய காலில் விழுந்து மனம் உறுதியோடு பாதத்தை பணிகிறாங்களோ இளைத்தோர் கருள் கொடுக்கும் ஈசன் உடன் நடிக்கும் என் தாயே எல்லோருக்கும் தாயம்மா அவங்க ஒருத்தங்களுக்கு தாய் இல்ல இந்த உலகத்துக்கே தாய் உலகத்துக்கே தாய் அப்படியே பட்ட அந்த அம்பாள் இருக்கின்றாளே அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு உனக்கு வாயாடி பேர் உனக்கு அம்பாள் ஜெகரட்சிகா இருக்காங்களே இந்த பார்வதா தேவிக்கு தான் வாயாடின்னு ஒரு பேர் ஏன்னா கணவரோடு ஒத்து குடும்பம் செய்த ஒரு சரித்திரமே கிடையாது வேதங்களை கேட்பது பரமக்கடவுள் கோபம் பிரவேசித்து சாபத்தை கொடுப்பது மாரியாகவும் துர்க்கையாகவும் காளியாகவும் வெள்ளப்பிடாரியாகவும் அங்காளம்மனாகவும் பைரவியாகவும் சாமுண்டியாகவும் வெக்காளியாகவும் வேப்ப மரம் கண்டனமா அந்த அம்மா போய் உட்காந்துக்கோங்க காட்டேரி முன்ன கூப்பிடலாம் காட்டேரியை தானே கூப்பிடு நீ தூங்கு மூஞ்சி கம்மியாட்டி அதுபோல தம்பி அந்த அம்மாவுக்கு வாயாடி பேர் உனக்கு வந்த குறை தீர் எனக்கு 1008 அண்டம் புகழ் பேசுதே உன்ன ஆலயத்தில் அழகு கண்கள் கூசுதே அந்த அம்மாவுடைய முகம் இருக்குதே மாதுளம்பூ நிறத்தின் மேனி அழகாம் மாதுளம்பூ நிறத்தின் மேனி அழகு மாந்துளிர் போல வடிவம் உடையவளா அந்த அம்பாள் சூரிய ஒளியாகப்பட்டது காலையிலே அந்த மாமரத்தின் மீது படும்போது நிறத்துக்கு நிறம் மாறுமா அந்த துளிர் ஊதாவாகவும் சிகப்பாகவும் மஞ்சளாகவும் ஊதாவாகவும் நீளமாகவும் முடியெல்லாம் நிறத்துக்கு நிறம் மாறக்கூடியவளா அந்த அம்பாள் அதான் வாயாடி பேர் உனக்கு மந்த குறை தீர் எனக்கு 1008 அண்டம் புகழ் பேசுதே உந்த ஆலயத்தில் அழகு கண்கள் கூசுதே நாக்கு வச்சு எழுதலாம் பாரு கடவுள் நான் பார்த்தேன்னா உன் ஆலயத்தில் அழகு கண்கள் கூசுதே அப்படின்னாங்க அது மட்டும் கிடையாது உன்னை பார்த்து ஒரு மகராட்சி வந்துட்டா பாரு வாயவு பார்த்துட்டு உனக்கு பேசணும் பேச்சு பார்த்துட்டு தம்பி இன்னைக்கு கூச்சா பாடு வார்கள் எல்லாம்
கூடாது. ஆமா. கூத்தாடிக்கு கூச்சம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. உள்ளூரா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும். ஆமா. இது உன் மாமியாரா? இது இல்ல தெரியல எனக்கு. நீங்க ஆர்டர் ஒரு காலையில தான் மாமே ஒரு காலையில எதுக்கு வந்தீங்க? காலையில வேஷம் போறதுக்கு ஒரு ஜாக்கெட் கொடுத்து வந்தேன். மணால் வேஷம் போறது பத்தாது. நம்மடா வேஷம் போடணும். நீ ஓட்ட வேஷம் பத்தாது. அது காரணம். எழுப்புறம் ஒரு தொழில் செய்யக்கூடியவன் 10 மணி ஆச்சு கல்புரம் கொளுத்திருந்தா அப்படியே சத்தம் கேட்டதும் ஏந்திருக்கின்றா ஒரு கூத்தாடி ஆக்குறோம். தென்ன மேல போய் பவுனம்மாவோட தென்னையில படுத்துக்கிட்டு அந்த வாசல்ல உன்னை எத்தனை எம்மா நேரம் ஏற்படுத்து. பவுனம்மா கொடுத்த சாண்டை அப்படி அந்த சாண்டை குடிக்கல. எந்த சாண்டை குடிச்சுன்னு தெரியல தம்பி. அதோ இருக்கும்படியான கூத்தாடியாக வந்து விட்டால் எந்த ஊராக இருந்தாலும் மாமனார் இருப்பாங்க, மாமியா இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்து கூத்தாடக்கூடாது. கூச்சம் என்பதை அறவே வெறுக்க வேண்டும். செய்யக்கூடிய தொழிலே தெய்வத்துக்கு சமானம். இந்த தொழில் எல்லாருக்கும் அமையாது. 100-ல் ஒருவர் 1000-ல் ஒருவர் அவங்களுக்கு மட்டும்தான் அமையும். இது யாருக்கு இந்த காலத்தற்ற தொழில் அமையாது. அதுபோல நம்ம செய்யக்கூடிய தொழில் இதுக்கு தெய்வத்துக்கு சமானம் அப்படி என்று நினைந்து, ஆனா நம்ம செய்யக்கூடிய தொழில் இருக்குதே இது நீ ஆடல நான் ஆடல முன்ன தில்லையிலே பரமக்கடவுளும் பார்வதி அம்மனாகப்பட்டவரும் ஆடினார்கள். அவர் ஆடியது திருக்கூத்து. அதை நம்ம தெருவில் ஆரம்பாரு அது தெருக்கூத்து. அவங்கதான் கூத்தாடி. அவங்கள பாத்தாடக்கூடிய வந்து ஒரு பாத்தாடியாக நம்ம இருக்கிறோம். கூத்தாட போனா கூச்சப்படாத. கூச்சம் எல்லாம் அறவே யாருகட்டு நான் தை மாசமே எல்லாத்தையும் மூடி கட்டி பரமல போட்டு சரி ஆடி இருந்தாலும் இந்த பாட்டை எழுதுனவர் யாரு? யாருமா? இன்னைக்கு நான் தேடி மானம் ஆடுகிறேன். நீ எதுலயும் கூட்டு இல்ல, நீ அதுலயும் கூட்டு இல்ல, நீ இதுலயும் கூட்டு இல்ல. ஏன் நடந்து காட்டி பாக்குற? 4 கிலோ எலும்ப வச்சுக்கின்னு 10 கிலோ எலும்ப வச்சுக்கின்னு 3 கிலோ சதைய வச்சுக்கின்னு நீ என்னடா பண்ணுவ? கம்மியாட்டி 51 கிலோ நானே. 51 51 54 நம்ம ஆவடியாது பக்கத்துல. நீ என்ன ஆச்ச பண்ணுவ என்கிட்ட? நீ நான் மகன் இருக்கட்டும். ஏன் வாங்கட்ட அப்படி இருந்தாலும் தம்பி மரியாதைக்குரிய மரியாதை. வாப்பா என்று சொன்னால் வாமான்னு சொல்லுவேன். வாடான்னு சொன்னா வாடி. ஏன் எதுக்கான எங்க கடந்த கட்ட விளக்கு மாதிரி ஏன் உன்னை நான் வாடான்னு சொல்லணும், நீ ஏன் என்னை வாடின்னு சொல்லணும்? உண்மையாலுமே அம்பாள் புண்ணியத்தில் இந்த லைட்டு சொல்றேன். 17 வருஷம் 16 வருஷம் முடிய போகுது அந்த சமாவுக்கு வந்து. நான் வரும்போது நீ எப்படி இருந்த? அன்றாயில தூக்கி உனக்கு போட தெரியாது. உண்மையாலுமே இந்த உடம்புல சிறங்கு அந்த உடம்பு பூரா பிடிச்சிட்டு பூரா புண்ணு சிறங்கு பிடிச்சி மூக்கு ஒழின்னு கிடக்கும். நீ எந்த விதத்துல இருந்த? இந்த 16 வருஷத்துல நீ வந்து ஒரு கெட்டிக்காரன் ஆடிட்டினா வாடி நீ சொல்லுவ சாலிச்சுனம்மா மூஞ்சி வச்சு செய்கிறான் பாரு தொடங்காட்டான். அது போல நான் 16 வருஷத்துல உன்னை எப்படிலாம் கடந்த நீ ஒரு கல்யாணம் பண்ணி 2 வேலையை பெற்றுனா நீ பெரியால நாளை பேக்கலாமா? என் பொண்ணு பெற்றுச்சு. அதெல்லாம் போகட்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை இல்லவா போற மிஸ் வளர்க்கையா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுவன ஊடு மாரி இருக்குது. எந்த மிஸ்ரா வச்சுக்கிறேன் இருந்துச்சு கவுந்துச்சு படுத்துனா அதெல்லாம் போகட்டும். தப்பா ஆணை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. என்ன ஆணை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. ஆணாக பிறந்தாலும் அறிவிருக்க வேண்டும். பெண்ணாக பிறந்தாலும் பெருமையா வாழ்ந்து காட்டணும். அடுத்தாலும் பெரியோரை அடிக்க வேண்டும். கெடுத்தாலே கேள்வியை பார்த்து கெடுக்க வேண்டும். அவங்க கேள்வியை கொண்டாந்து பாட்டியும் வீட்டுல வச்சுக்கிறான். வீடு தனியா கட்டின்னு போட்டான்.
எந்த நேரம் பாரு ஒரு மல்லிகை பூ எடுத்து வச்சுக்குது, ஒரு பூவை கிள்ளி வச்சுக்குது. யாரை பாக்குறேன்னா நான் நாகராஜை பாக்குறேன். உண்மையிலும் அவங்க அம்மா பார்த்தாவே இவன் தான் வச்சுக்கிறான். அந்த நினைப்பு இந்த கண்ணி அடிப்பு வந்துட்டாட்டுது. டேய், அடுத்தாலும் பெரியோரை அடிக்க வேண்டும், கொடுத்தாலும் வயதானவரை பார்த்து 10-20 கொடுத்து உதவி செய்ய வேண்டும். செய்தி பிடிச்சுன்னு கெடுக்கிறது இல்ல, இப்படியே வரப்பறிச்சு வைக்கிறது கிடையாது. பெரிய மனிதர்கிட்ட பழகிறது கத்துக்கணும். ஆமாமா இருக்காரு தலைவரு, ராமானுஜ ஐயா இருக்காரு பெரியவரு, தாடிக்காரர் இருப்பாரு. அது போல இருக்கணும். அவங்க எப்படி பேசுறாங்க, வந்தா ஒரு இடத்துல இருக்கிறது தெரியாது, போற இடம் தெரியாது. அது போல ஒரு இடத்தில் போகிறோம் என்றால் அவங்க எந்த தன்மையோடு நடக்கின்றார், எந்த தன்மையோடு பேசுகிறார், யாருக்கு எந்த தன்மையோடு அவர் குணாச்சாரத்தோடு செய்கிறார், அப்படி என்பது அவங்க கூட நீ பழகிறது கத்துக்கினா அந்த புத்தி உனக்கு வரும். நீ துக்குடா கூட குடிக்கினு மாற பார்த்து கிடக்குறான் வாசல்ல, யாரோ ஒருத்தன் வந்து எழுப்புறான், சாவி எங்க கோட்டுறீங்க, சாவி எங்க கோட்டுறீங்க, நாகராஜனா சாவி கூட கோட்டர் கூடு, எங்கடா வச்சு நீங்க கோட்டலாம், என்ன கோட்டுனா பார்த்தா உன் பையில இருந்தது ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் சாவி எடுத்துன்னு போறான். பாத்துன்னு படுத்துக்கிறேன் கம்மியாட்டி இந்த ஊர்ல நல்ல நாகராஜான்ட்டு இவங்கிட்ட இருந்து தான் வந்துக்கின்னு போறான். அது போல இடத்த கூடாத, நல்லவங்கள்ட்ட கூடு. ஆமா சரியம்மா. அது போல உனக்கு சம்பளம் எவ்வளவு? எனக்கு சம்பளமா 33 ரூபா தெரியுங்க. நீ ஆடுற அந்த இதுக்கு உனக்கு 33 ரூபா கொடுக்கறதே அதிகம். அதுலயே இன்னும் என்ன பண்ணும், 13 ரூபாய் குறைச்சு 20 ரூபா கொடுக்கணும். 2033 ரூபாமா அத வாங்குற. வயதானவரை பார்த்தா 10-20 கொடுத்து ஒரு டிபன் சாப்பிடு, ஒரு டீ சாப்பிடு, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி போடு, அப்படி என்று கொடுத்து உதவக்கூடிய தன்மை என்பது ஒரு மனிதனுக்கு வரணும். நாங்க தான் கொடுத்து போடமாக்கு இந்த ஒரு 150 ரூபா வச்சுக்கோ, பவுனமாக்கு 150 ரூபா வச்சுக்கோ, ஒரு கோட்டர் சாப்பிடு. பவுனம்பாவாடா கோட்டர் சாப்பிடுது. இந்த அம்மாள் புண்ணியத்துல முருகபெருமான் புண்ணியத்துல இன்னும் காலு தாளை நோகாம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க இருந்தாங்கன்னா ஆட்டக்காரர்கள்லாம் சிறப்பு தான்டா, நல்ல குணம்டா, ஏப்பா சாப்பிடுப்பா பாப்பா அப்படின்னு சிரிச்ச முகம் இருக்கு பாரு. அது போல குடி தன்மை இன்னும் வந்து நீடோடியா வாழணும். அவங்க போய் கோட்டை குடிக்கிறாங்களா இல்லையம்மா, அவங்க பையன் கோவிராஜோடைய தம்பி. அது போல மரியாதை கொடுத்தா மரியாதை. நீங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை கோடானகுடி வணக்கம். வணக்கம் தம்பி. இது என்ன ஊரு? இதுவா அண்டமல்லம். அண்டமல்லம் எங்கடா கிடக்குது? ஆனந்தல் அதுக்கு அண்டான அண்டமல்லம் கிடக்குது. என்ன ஊரு? மதுராம்பட்டி. மதுராம்பட்டி சேத்திரத்திலே சூரசம்காரம் அதோ இருக்கக்கூடிய முருகபெருமான், அது சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன், அதை நீ நினைக்க நடந்தது சூரசம்மாரம். அது இருக்கும்படியான அந்த நாடகம், அந்த சூரசம்மாரம் முடித்து முருகபெருமானுக்கு வேண்டி ஓரிரவு நாடகம். ஆமாமா இன்று இரவு நாடகம். ஆமா டி புதுப்பாளையம் ஸ்ரீ தேவியா தேவி நாடக குழுவினரை கொண்டு வந்து நம்மளை சிறப்பாக நம்மளுக்கு அன்னம் கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து தங்கள் வீட்டு பிள்ளை போல ஆதரவு கொடுத்து அமர்ந்து இருக்கிறார்கள். அவருடைய பாதங்களுக்கும் முருகபெருமான், அம்பாள், ஜெகரட்சி, பாஞ்சாலி இருக்கக்கூடிய மற்ற தேவதைகள் அவங்களுடைய பாதங்களுக்கும் தலைவர், உபதலைவர், நாட்டாமை, கோவில் தர்மகர்த்தா, விழாக்குழு தலைவர்கள், மணியம், ஊராட்சி மன்ற கவுன்சிலர், வார்டு மெம்பர்கள், வருத்தப்படாத வாலிப சிங்கங்கள், பெற்றும் பெறாத என் தாய் தந்தைமார்கள், நாடக ஆசான்கள், கலா ரசிகர் அவருடைய பாதங்களுக்கும் உங்களுக்கும் இந்த அடியவன் என்னுடைய சிறந்தாத்தி கரங்குப்பிட்டு கோடான கோடி வணக்கம். நல்லா நீ ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு என் கதை ஆகி போச்சு. என்ன பண்றது இருக்கட்டும். இந்த இரவு இங்க ஆடுறோம், நாளை இரவு கீழ்த்தேனூர் சங்கராபுரம் பக்கம் போறோம். கீழ்த்தேனூர் அங்கேயும் கோனார் தான் போறான். வாக்கிறவங்களே நாடகம் கோனார் தான். ஓ நீ கோணா மூட்டு பாப்பாவா? தெரியாதுமா நாளா இடை மூட்டு பாப்பா. ஐயா ஒண்ணுதானா புண்ட தானே, ஐயா ஒண்ணுதான் கோனாரு அதவாளு எல்லாம் அப்படி இருந்தாலும் இப்ப சபை நோக்கமாக நான் வந்தேன். நான் யாரு பேரு தெரியாது, ஒரு விளக்கம் சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியும். ஒடியா
வாசன பரிமள வாடைகள் வீச வாசன பரிமள வாடைகள் வீச வாசன பரிமள வாடைகள் வீச வஞ்சியர்கள் கொஞ்சி பேசிட நல்ல தங்கா ஆமா அப்படி என்றுதான் தெரியும் தெரியும். எங்க நாடு இருக்குது. என்ன நாடுன்னு சொன்னாங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடா? சொல்றோமா கொஞ்சம் அப்பப்ப நான் மறந்துடுவேன். ஏய், மாடி கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்னும். ஆமாம். ஆனை கட்டி போரடிக்கும் போரடிக்கும் அழகாபுரிக்கு சம்பந்த நாடு. ஆமா. அறுத்தத்தாலும் துளுக்கும். ஆமா. அறுத்தத்தாலும் துளுக்கும் துளுக்கும். அறுத்த தாளிலே தேன் கூண்டு கட்டும். தேன் கூண்டு கட்டும். நீ எத்தனை தாட்டி நடுறீங்க? ஒரு தாட்டி நட்டோம்னா ஒரே தாட்டி தான் அறுப்பீங்க. ஆமா. எங்க பாங்க அப்படி கிடையாது. அறுத்திட்ட பிறகு பிறகு அதிலே துளிர் வைத்து அப்புறம் மறுபடியும் விளையும். ஆமா, நான் கூட அப்படிதான் பண்றோம். ஆனா திருப்பி நாத்து உரத்து கிடையாது, திருப்பி நடவு நடத்து கிடையாது. ஒரு தடவை நட்டோம்னா மும்மாறி 3 தாட்டி அதே துளுத்து அதிலே கதிர் வச்சு அதிலே அறக்கிறது. அதுக்குள்ளாக கீழே அறுத்த தாளிலே தேன் கூண்டு கட்டின்னு இருக்கும். தேன் கூண்டு. நீங்க நெல்ல சொன்னீங்களா? என்ன எதை சொன்னீங்க? நான் முருகு மரம் நினைச்சுக்கிறேன். இது போல இருக்கிறவன் நான் வச்சுக்கினேன் என்ன பண்றது சொல்லு பாக்கலாம். அம்மா ஒரு நாட்டை நீ சொல்ல அவன் சொன்னாதான் அவனுக்கு இன்னைக்கு சம்பளம். விருதுநகர், அத்திநகர். அத்திநகரம் கிடையாது, விருதுநகரம் கிடையாது. டேய், நான் சொன்னேனே அறுத்த தாளில் தேன் கூண்டு கட்டி. ஆமாம். அதுக்கு துளிர் விட்டு இருக்கக்கூடிய மும்மாறி விளையும். மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்னும். ஆனை கட்டி போரடிக்கும் போரடிக்கும் அழகாபுரிக்கு சம்பந்த நாடு அர்ச்சனாபுரி. ஓஹோ, நான் சொல்றேன். சரி, எதுக்குன்னு போட்டு விருதுநகர் மாவட்டம். ஆமா, விருதுநகர் மாவட்டம். இப்பயும் இருக்குது அந்த ஆலயம். ஆமா. வயல்வேலி கழனி வேலிக்கு போற வழி, வயக்காட்டுக்கு போற வழியில அந்த கிணறு இருக்குது. இருக்குது என்ன இருக்குதுமா? அந்த கிணறு அங்க இருக்குது. ஆமா. அந்த பிள்ளைகளோடு நல்லத்தங்க போனாலே அந்த வயல் அப்படியே இருக்குது. ஆமா. அந்த அத்தியாயம் இன்னும் இருக்குது. இருக்கின்றது. அர்ச்சனாபுரி. அர்ச்சனாபுரி அந்த நாடுதான். வாசாவில் கூட கேட்டு பார்த்தா கூட அர்ச்சனாபுரி விருதுநகர் மாவட்டம் கேட்டு பார்த்தா அதுல வரும். வரும். அதோ இருக்கும்படியான அர்ச்சனாபுரி என்று சொல்லும்படியான நாடு. ஆனால் தம்பி விருதுநகர் மாவட்டம் அதுல இருக்கக்கூடிய என் தந்தையாகப்பட்டவர் சிறப்போங்கிய நாட்டை ஆண்டு செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்து வந்தாரே ராமலிங்க செட்டியார். ராமலிங்க செட்டியார். நான் செட்டியார் வீட்டு பொண்ணு. அதான் முழுக்கு தெலுங்கு முழுக்குறியா? சலுக்கு முழுக்கு தெலுங்கு முழுக்குன்னு இருக்கேம்மா. ராமலிங்க செட்டியாருக்கும் என் தாயாக விளங்கி வரும்படியான இந்திராணி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் உருவான நேரமோ கருவான நேரமோ தாயினுடைய கற்ப கோலத்திலே உருவாகி கருவாகி நான் பிறந்த ஒரு நேரமோ பிறந்த நேரம் சரியில்லையோ தெரியாது. ஆனால் தம்பி என் தாயுடைய வயிற்றிலே இருந்து நான் குழந்தையாக இருந்து எடுத்த போது நான் பூமியிலே குவா குவா என்று பிறந்ததும் என் தாயானவள் இறந்து விட்டாள். அப்படி என் தாயானவள் இருந்த போது இந்த வார்த்தை இந்த சமாச்சாரத்தை கப்பா பணம் வாங்கி வருவதற்கு என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் இன்னொன்னு 20 வருஷம் எங்க அம்மாவுக்கு 20 வருஷம் சென்றுதான் குழந்தை பிறந்தது. நான் அதுக்கு முன்ன 20 வருஷத்துக்கு முன்ன எங்க அண்ணனாகப்பட்டவர் நல்ல தம்பி பிறந்து திருமணம் செய்து கப்ப பணம் வாங்கி கொண்டு வா. ஏன்னா எங்களுடைய அப்பாகப்பட்ட ராமலிங்க செட்டியார் வியாபாரத்திலே சிறந்தவர். வியாபாரம் அந்த பணங்களை வாங்கி வா அப்படி என்று அனுப்பிவிட்டார். அப்போது எங்க அண்ணன் சென்று விட்டார். அப்போது நான் குழந்தையாக பிறந்தேன். 20 வருஷம் சென்று என் தாயுடைய வயிற்றிலே நான் பெண்ணாக பிறந்தேன். பிறந்த போது ஆனால் நான் பிறந்ததும் என் தாயானவள் இறந்து விட்டால் அதை சிகட்டதும் என் தந்தையானவர் தூதுவரை விட்டு எங்க அண்ணனை அழைத்து வர சொல்லுகிறார். எனக்கு தெரியாது. அழைத்து வந்த போது கை குழந்தையாக இருந்த என்னை அம்மா எங்க அப்பா என்று என்னுடைய அண்ணன் கேட்டார். கேட்ட போது உன் தாயானவள் இறந்து விட்டால் இந்த பிள்ளையை உன் பிள்ளையாக பாவித்து அலங்காரியாகப்பட்டவள் மருமகளிட்டே கொடுத்து நீதான் வளர்க்கணும், குறையில்லாம வள அப்படி என்று கொடுத்து விட்டு மாரடைப்பு நெஞ்சு வலினால் அப்படியே இறந்து விட்டார் அதே இடத்தில். என் தந்தை தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஆனால் எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்கள் அண்ணன், என் ஆசைக்குரிய அண்ணன், என் அன்பு கேத்த அண்ணன் என்னை தாயாகவும் தந்தையாகவும் எங்கள் அண்ணியும் எங்க அண்ணனும்
என்னை எப்படி வளர்த்திருக்கிறார் என்றால் அன்போடு அரவணைத்து ஆசையோடு அன்னம் கொடுத்து கட்டுவதற்கெல்லாம் எனக்கு விதம் பார்த்து சேலை எடுத்து கொடுத்து ஆமா என்னை எங்க அப்பா அம்மா கூட இப்படி வளர்க்க மாட்டாங்க. ஆமாமா என்னை நல்ல முறையோடு வளர்த்து தகுந்த பருவமாக இருக்கின்றேன். ஆமா என்னுடைய அண்ணா அண்ணி வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேசுவது கிடையாது. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்ன காரணம், ஏன் என்ன கூட்டுக்கிறாங்க, ஏன் இப்ப நான் சொல்றேன்னா எங்க அப்பா அம்மா இருந்துட்டாங்களே அவங்க நினைப்பு வராம இறந்த நினைப்பு தெரியாமல் வளர்க்குறாங்க எங்க அண்ணா அண்ணி. குறையில்ல. அப்படி இருந்தாலும் எங்க அண்ணனையும் எங்களுடைய மதனையும் பார்க்கணும். அதுக்கு முன்பாக கடவுள் வணங்கி போகலாம். அப்படியா ஒரு மனிதனாக பிறந்தவர் எதையும் கொண்டு வரவில்லை, கொண்டு போவதும் கிடையாது. பிறந்தோம் இருந்தோம், நாளை இறந்தோம். 3 நாளை வாழ்க்கை தான். நீ அம்மா சொத்து பத்து வச்சிரு, மோட்டர் வச்சிரு, 2 பம்பு செட் வச்சிரு, டாக்டர் வச்சிரு, இதெல்லாம் உன் கூட ஆற போறது ஒண்ணும் கிடையாது. போகும்போது அண்ணா கயிறு கூட இல்லாம தான் உன்னை ஆர்த்திட்டு குயில கொண்டு வைப்பாங்க. ஏன்னா அது தடையா, அண்ணா கயிறு கூட இருக்கக்கூடாது. ஆனா பிறந்தோம் இருந்தோம், நாளை இறந்தோம். ஒரு மனிதன் எதையும் கொண்டு வந்தவனும் கிடையாது, போகும்போது கொண்டு போவனும் கிடையாது. நீர் மேல குமிழி, இது நிலையில்லாத வாழ்க்கை. பெத்த பிள்ளை கைவிட்டாலும் இந்த கத்த கல்வி ஒண்ணு இருக்குது பாரு, இது கடைசி வரை நம்மளுக்கு கைவிடாது. 3 பழக்கம் இல்லாத இருந்தா கூத்தாடி போற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்னது வா பதனம், கை பதனம், விரச்சாவதி பதனம். அப்படி சொன்னே. வா பதனம் என்றால் பொய் சொல்லாத, பொய் சொல்லி பிழைக்காத. ஆனா இன்னொன்னு, கைபதனம் என்றால் தீட்டு தொழில் வேண்டாம், தேடக்கூடாது. வேணும்னா கூட உங்ககிட்ட இல்லாத கூட கேட்டு வாங்கி அவங்க மனசு இறங்கி கொடுத்துருவாங்க. 3வது பிரச்சாவதி பதனம். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயை போலவும் தங்கையை போலவும் அக்கா தங்கச்சி போல கூட பிறந்த பிறப்பை போல நினை. ஆனா அப்படி நினைச்சினா உனக்கு எங்க போனாலும் சிறப்பு. நீ ஏதாவது கை வச்சுட்டு பார்க்க தெரியாத உன்னை கட்டி வச்சுதான் அடிப்பாங்க. அதனால உன் மான மரியாதை அன்னையோட போடும். அதனால் இந்த 3 பழக்கம் இருக்க கூடாது. பெத்த பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒண்ணுதான் கைவிடாது. கல்வியிலே பேராசிரியர் அவருக்கு அருமையான பாட்டு எழுதிருக்காங்க. எப்படிமா? ஐயோ பாவம் அகிலத்தில் உனை போல் கண்டதும் இல்லை, பொய்யான வாழ்விலோ தம்பி சின்ன தம்பியே போய் சேர்ந்தாய் சுடலகரை தம்பி சின்ன தம்பியே. திருப்பாலப்பந்தல் யாதவகுல சிகாமணியாக விளங்கி ஒருபடியான ரங்கக்கோணாருக்கு ஆண் பிள்ளை பாக்கியம் இல்லை. திருப்பதி என்பெருமாளை வேண்டுகிறார். எப்பா என்பெருமாளே, எனக்கு ஆண் பிள்ளை சன்மதி என்பது இல்லை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படி என்று ஆண்டவனை மனதார வேண்டினார். திருப்பதி என்பெருமாளோட அருளால் அவருடைய மனைவியாகப்பட்டவருக்கு ரங்கக்கோணாருக்கு ஒரு குழந்தையாக வந்து ஜனித்தார். ஒரு குழந்தை பிறந்து 5 வயது ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு எங்க சேர்ப்பாங்க? ஆடையில கொண்டு சேர்ப்பாங்களா? எல்லாம் சூர்யா சூர்யா சூர்யான்னு உச்சாட்டம் கொடுக்குதான் இவன் எல்லாம் தலை மேல ஏறி உக்காரான். கம்யூனிட்டி இதான் வந்துட்ட குஷ்டம் புடிச்சு போச்சே. கழுத்துலையும் பாரு மூஞ்சிலையும் எங்கன்னா போய் என்ன சொல்லலாம், ஒரு
முடிஞ்ச அளவுக்கு வாயால சொல்லுவோம். ஆமாங்க. அதை கத்துக்கிற பிள்ளையா இருந்தா அவன் கத்துக்கலாம். தன்னை மீறி போகுதுன்னா ஆமாங்க. விட்டு தள்ளிட்டு ஏதாவது பண்ணின்னு போ. ஒன்னியா அந்த முறை சொல்ல போறோம். அவனுக்கு வாத்தியார் வேற ஆளுமா எங்கனா இருந்தா போறான் போ. அதான் சொன்னாங்களா கத்த வித்திய பெத்த கிட்ட காட்டுவாங்களாம். அது மாதிரி இதே காட்டி நிக்கிறேன். பாடகசாலை. உன்னை பாலகிருஷ்ணன் என்று பள்ளியில் வைத்தார். பாலகிருஷ்ணன் என்று பள்ளியில் வைத்தார். பலவே கோட்டிட நாடகம் நடித்தாய். பலவே கோட்டிட நாடகம் நடித்தாய். தெருக்கூத்து நாடகத்தில் தம்பி சின்ன தம்பியே பேச்சு பேச்சு பேரெடுத்தாய். தம்பி சின்ன தம்பியே ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தால் இப்ப வேண்டிக்குவாங்க. முருகா உன் அருளால் எனக்கு ஒரு பிள்ளை பாட்சி குத்த குடு. இதுக்கு நாளா பிள்ளை இல்ல அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அந்த முருகனுடைய அருளால் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா வேல் முருகன், ஞானவேலு, சக்திவேலு, அது இருக்கும்படியான குமரவேலு, இதெல்லாம் அந்த ஆண்டவனை வேண்டி அந்த பெயர் ஒன்றுல தனசேகரு, அப்படி தனவேலு மொட்டையன அது. ஆமா, அது போல அந்த ஆண்டவனுடைய பெயர் வருமா. அதனால பூரா வேலு உங்க வீட்டுல தான் இருந்தது. எல்லாம் உண்மையாலே எங்க கூட தான் இருக்கான். ஞானவேலு இருக்கிறான், குமரவேலு இருக்கிறான், சத்தியமா அத வெற்றிவேலு இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாங்க. சத்தியமா அதனால் சத்தியமான தம்பி அப்படி இருக்குமா. அதனால இது பகவானுடைய அருளால் பிறந்தபடினால் அந்த குழந்தைக்கு முதல்ல பாடகசாலையில சேர்க்கும் போது பாலகிருஷ்ணன் என்று பெயர் வைத்தார். ஆனா ஊர் உலகம் எல்லாம் ஒரு ஆடாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலயும் காலை தட்டுகிறார். திருப்பாலப்பந்தல் சின்னத்தம்பி ஆசிரியர் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பெயர் முதல் பெயர் பாடகசாலையில பாலகிருஷ்ணன். அவர் முதல் பெயர். ஆனால் அவருக்கும் ஒரு வேடம் பொருந்தும். அவருக்கு பொருந்திய வேடம் என்ன? ஐயா கண்ணனை போலவே வேடங்கள் பூண்டாய். கண்ணனை போலவே வேடங்கள் பூண்டாய். காந்தி வந்தேதனில் சாரதியானாய். காந்தி வந்தேதனில் சாரதியானாய். காட்சி தர போகையே தம்பி சின்ன தம்பியே கண்ணன் என்று போற்றிடுவார். தம்பி சின்ன தம்பியே 17ஆம் நாளே அமர் கர்ணன் காண்டிபன் யுத்தம். கர்ணமோட்சம். ஐயா கர்ணமோட்ச நாடகம். இந்த நாடகத்துல பகவான் வேஷம்னா அவர் கட்டின்னு வருவார். அது யாருக்கு சாரதி? அது அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாக வந்து அந்த பெஞ்சு மேல ஏறி நிப்பாராம். கையில ஒரு சக்கரம் இருக்குமா, அது சுழண்டினே இருக்குமா. பச்சை கலர் வந்து ஒரு பனி நேர் போட்டிருப்பாராம். ஒரு காசு மாலை ஒண்ணு போட்டிருப்பாராம். ஆனா பார்த்தா தம்பி பகவானே நேரா வந்த மாதிரி இந்த ராமத்தை போட்டு வந்து நின்னா அந்த பகவானுக்கு நிகராக இருப்பாராம். ஆனா தம்பி அவர் எனக்கு பாட்டனாராக இருந்தாலும் அவருக்கு நான் பேரனாக இருந்தாலும் அவர் ஆனந்தி நான் பார்க்கல, பாடந்தி நான் பார்க்கல. சொல்கேவிதான். நான் சின்ன பிள்ளைய போய் நாங்க ஒண்ணா ஆடணுமா? அவர் கூட நீ ஒன்னா ஆடன இருக்கும் ஆடி இருப்ப. நானே சின்ன குழந்தை, எனக்கே 43 வயசு ஆக போகுது. நீ அப்ப நீ பிறந்துட்டியா? போன ஜென்மத்துல இருந்த. அது போல தம்பி அந்த கண்ணனை போல வேடங்கள் பூண்டு காண்டிவன் சாரதிக்கு அவர் தேர் சாரதியாக இருந்தார். ஆனால் அவரை பார்த்தால் பகவானை போலவே இருப்பாராம். அப்படியேப்பட்டவர் இருந்து பிறந்து நாடகத்திலே பேச்சு பெற்று வளர்ந்து நல்ல பேர் எடுத்து அவர் இறந்தாரு. எங்க போய் இறந்தார்? இந்த பாடல் எழுதியவர் யார்? இந்த பாரோர் அறிந்திட பலவே போற்றிட, பாரோர் அறிந்திட பலவே போற்றிட, பாண்டுரங்கனும் பாடி மகிழ்ந்திட, பாண்டுரங்கனும் பாடி மகிழ்ந்திட, இதுங்காண்டவன் சோதனையோ தம்பி சின்ன தம்பியே மாட்டாயே சென்னையிலே தம்பி சின்ன தம்பியே. சென்னை மாநகரம் ரெட்டையரிக்கு அறியாமல் விநாயகபுரம் சென்றார்.
4 ஆண் பிள்ளை, 4 பெண்ணு, ஆமா 2 ஆண் அவருக்கு, ஆமா. மொத்தம் 6 பிள்ளை. 6 பிள்ளை. பிள்ளைகளாகப்பட்ட விஸ்வநாதன் இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடியவர்களும் கட்டட மேஸ்திரியாக இருந்தார். ஆமா. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை பார்த்து விடலாம் என்று சென்றார். கடைசி நேரத்துல உடல்நிலை சரியில்லாத போச்சு அவருக்கு. ஆமா. அப்போது அங்க போய் ஹாஸ்பிடல்ல தங்கி காட்டிக்கின்னு அங்க மாமா வீட்டுல இருந்தார். அப்போது வெளியே போயிட்டு வரணும், அந்த ஏரி ஒண்ணு இருந்தது. அந்த ஏரி உள்ள போய் முள்ளாளி தோப்பா இருக்குமா, உள்ள வெளியே போகணும் போனார். யாருக்கு அந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உயிர் பிரிந்தது அங்கேயே சிறந்து விட்டார். அவரை கொண்டு வந்து திருப்பால பந்தலிலே தகனம் செய்தார். செய்துவிட்டு மூர்த்தி போல 3 பேர். யாராரு? யாருமா? நெடுமுனையான் பாண்டரங்க ஆசிரியர் ஒருவர், வடியாங்குப்பம் நாராயணசாமி ஆசிரியர் ஒருவர், பந்தலார். ஆமா. எல்லாம் பந்தலாருன்னு கூப்பிடுவாங்க. திருப்பால பந்தலாறு இல்ல, பந்தலாறு அப்படின்னுவாங்க. அவர் மூவரும் ஒன்றாக இருந்ததிலே அவர் காலமாகி விட்டாரே, அவருடைய பேரும் புகழும் வர வேண்டும் அப்படி என்று நெடுமுடையான் பாண்டுரங்க ஆசிரியர் இந்த பாடலை சிறப்பாக எழுதி முடித்தார். நெடுமுடையான் பாண்டுரங்க ஆசிரியரும் போட்டாரு. வடியாங்குப்பம் நாராயணசாமி ஆசிரியர் யாதவ குலசிகாமணி அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இத திருப்பால பந்தலாரும் போட்டாரு. நீ என்னைக்கு போறதா இருக்கிற? காலையில மாமியா பாத்துட்டு போனுங்கிறேன். வந்துக்கிற பாத்துட்டு தான் போ, எங்கனா பாரு தம்பி. அப்படி இருந்தாலும் இதோ நல்ல நேரத்தில் இதோ முருகபெருமான் பேரினால் கொண்டாடி பிறகும், தலைவர் உபதலைவர் நாட்டாமை பேரினால் கொண்டாடிய பிறகும் இதோ எந்நாட்டுக்கும் ஒன்னாளாக விளங்கும்படியான மதுராம்பட்டு சேத்திரத்திலே இதோ கலா ரசிகர் தெருக்கூத்து என்பது அவர் ஆடி இருக்கார். இந்த நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்து இததான் வைக்கணும். இதுதான் ஆடாத நாடகம். அதுல அந்த மாறாம்பட்டு வந்தா வைக்கிறாங்க பாருப்பா நாடகம். எங்க தேர்ந்து புடிச்சின்னு வந்து நாடகத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. அது இருக்கும்படியான டைலர் ராஜேந்திரன் டெய்லர் யாதவ குல சிகாமணியாக விளங்கும்படியான 6 அன்னாரர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 200 லட்சமாக பாவித்து ஆண்டவனுடைய அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இதான் நல்ல நேரத்தில் இதோ இந்த இதே ஊரை சேர்ந்த 6 அன்னார் பவுனாம்பாள் கோவிந்தராஜ் உடையார் அவங்க செலவுதான் எனக்கு அந்த சீர் வரிசெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு 5-6 ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க. 4 பன்னி குடி பிடிச்சி வந்துக்கிறாங்க. பன்னி குடி கொண்டு எங்கடா வருது? எடா பன்னி மேய்ச்சுங்க. பன்னி குடி பிடிச்சிட்டு வந்து அம்மா போடா நீ போடா கொண்டு விடு பாப்பா 3 குட்டியில. அவ இருக்கும்படியான கோவிந்தராஜ் உடையார் பேரினால் எனக்காக கொடுக்கப்பட்டது 200 லட்சமாக பாவிக்கணும் என்று அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். அவ இருக்கும்படியான 6 மாமா அவர்கள் குழுக்கடவத்திற்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அப்படி என்று சொல்லக்கூடிய யாதவ குல சிகாமணி மாமா அவர்கள் எனக்காக 2 பக்கத்துக்கும் 200 ரூபாய் கோத்துட்டு போகிறார். 6 மாமா அவர்களுக்கு காலுதலை நோகாமல் கண்ணாறு வராமல் உடல்நிலையாகப்பட்டது சரியில்லாம இருக்குது. இன்னும் அவருக்கு நல்ல ஒரு அருளை கொடுத்து தெம்ப கொடுத்து ஆண்டவனோட அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்வது. இதான் நல்ல நேரத்தில் சென்னை மாநகரத்திலே மாநகர ஆட்சியில் பணிபுரிந்து வரக்கூடிய 6 அன்னார் வீரப்பன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறது. இதான் நல்ல நேரத்தில் தென்னாட்டுக்கும் மன்னாராக விளங்கும்படியான இதோ வரதராஜன் மன்னிக்க வேண்டும் மாநகராட்சியிலே ஒரு பதவியாக பதவியில் இருக்கக்கூடிய வீரபத்திரன் என்று சொல்லக்கூடிய 6 அன்னார் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும். இவ சூ வாழகட்டி சேர்ந்த இவ ராமலிங்கம் குகன் என்று சொல்லக்கூடிய இவரும் சேர்ந்து எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும். இதான் நல்ல நேரத்தில் இதே ஊரை சேர்ந்த வரதராஜன் என்று சொல்லக்கூடிய 6 ஐயா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று வேண்டிய காடகமானை சேர்ந்த ஏழுமலை ஐயா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 20 லட்சமாக பாவிக்கணும். காசு இதான் நல்ல நேரத்தில் இதே ஊரை சேர்ந்த ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்கினார். ஆண்டவனுடைய அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்க முடியாது. இதான் நல்ல நேரத்தில் பகவான் துணை பேரை கொண்ட தேவராஜ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். இதான் நல்ல நேரத்தில் எந்நாட்டுக்கும் மன்னாளாக விளங்கும்படியான இதோ மதுராம்பட்டு சேத்திரத்தில் வாச தலைவராக விளங்கும்படியான இதோ முருகன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் பகவான் துணைப்பேரை கொண்ட அன்னார் அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும். அதே இருக்கும்படியான இதே மதுராம்பட்டு சேத்திரத்திலே வாச தலைவராக விளங்கும்படியான ரங்கசாமி என்று சொல்லக்கூடிய 6 அன்னார் அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உள்ளே திருக்கோயிலூர்ல ராயல் பார்ல பணிபுரிந்து வரக்கூடிய 6 ஐயா அவர்கள்
இதோ குமார் என்று சொல்லக்கூடிய ஆமா. என் துணை பேரை கொண்ட ஆஹா. குமார் அவர்கள் ஆமா. எனக்காக கொடுக்கப்பட்டது 100 100. 100 லட்சமாக பாவிக்கணும் என்று ஆஹா. ஆண்டவனை பிரார்த்தனை செய்து குஜிவேதேம் சுபேஜயம். இன்னும் 2 பேர் கொடுத்தாங்க அது இல்ல புண்டி கொடுத்தோம் புடி கொடுத்தோம் வேற ஐயா கொடுக்கப்பட்ட சேர்ந்த ஆமா. ராமகிருஷ்ணன் என்று பகவான் துணை பேரை கொண்ட ஆறுவீர் ஐயா அவர்கள் ஆமா. எனக்காக கொடுக்கப்பட்டது 100 100. 100 லட்சமாக பாவிக்கணும் என்று வேண்டிக் கொள்வது சுபேஜயம். நேரா காசு கொடுத்தோம் சொல்லி நீ அந்த வருஷம் வச்சிருக்கும்பா காலைல அப்புறம் வந்துட முடியாது வர முடியாது இதோ இருக்கும்படியான ஆஹா. ஆறுவீர் ஐயா அவர்கள் ஆமா இதோ மதுராம்பட்டிலே ஆஹா. ராஜேந்திரன் டைலர் ஆமா ஆறுவீர் கலா ரசிகர் ரசிகர். இதோ இந்த சபாது மலையை சேர்ந்த ஆமா. சிவாவுக்காக 100 100 ரூபாய் வாரி வாங்கினார் ஆமா. ஆண்டவனுடைய அருளை பெற்று ஆஹா. சுகசேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்வேன் சுபேஜயம். இன்னும் எங்க வீட்டு வரிசையில என்ன காணாம எப்போ ஒரு வரும் போன விட்டு வருஷம் காலைல ஏய், இப்படி இருந்தாலும் ஆஹா. இந்த நேரத்தில் ஆமா. அண்ணனையும் அதனையும் பார்க்கணும் ஆமா. பட்டின சொட்டு ஓடியா? தங்கச்சி வந்திருக்கு. ஓ உங்க தங்கை வந்திருக்கு. என்னுடைய தங்கையா இருக்க முடியாத நல்ல தங்காவை ஆமா நான் கொண்டு வர சொன்னேன் அல்லவா? ஆமா கொண்டு வந்துட்டு வந்திருக்காங்க சொல்லட்டுமா ஏம்மா யார்பா அம்மா நீதானே அண்ணன் அவர்தான் தம்பி அப்பா அது வீட்டுல ஓ இங்க இல்ல ஆ வேஷத்துல ஓ அப்படியா இப்ப எனக்கு அவர் அண்ணன் நான் மெண்டல் பாப்பா மாறிடுவோம் அப்பதான் நான் அது எப்பயாவது முடிவு பண்ணிட்டேன் மெண்டல்னு ஏம்மா அண்ணன் வரும்படியான கட்டளை நான் போய் பார்த்துட்டு வரட்டா? பாப்பாயிடும் எங்க அண்ணி இருக்காங்களா இல்ல தனியா இருக்காங்களா? அண்ணி ஏறு வழிக்கு போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன், போ. அண்ணா அமருங்க அண்ணா தங்கா நல்ல தங்கா அண்ணா ஈசானி திருவாயாலே